வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே சிறுவிடை, பெருவிடை, இடைவெட்டு இந்த 3 இனத்தோடைய முட்டைகள் இங்குபட்டில் வச்சுருந்தோம். அது நேற்று ஹேட்ச் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கூட நேற்று ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நம்ம மொத்தம் 25 முட்டை கிட்டத்தட்ட வச்சோம். 25ல் 20 பொரிச்சிருச்சு. இந்த 25ல் 14 பார்த்திங்கன்னா இடைவெட்டு, 3 பார்த்திங்கன்னா பெருவிடை, 3 பார்த்திங்கன்னா சிறுவிடை. இதில் நம்ம இடைவெட்டிலேருந்து வச்ச எல்லா முட்டையுமே நல்லா ஹேட்ச் ஆகிருக்கு. பெருவிடை மொத்தம் 4 வச்சோம். 4ல் 3 தான் ஹேட்ச் ஆகிருக்கு, 1 வீணாக போயிடுச்சு. சிறுவடையிலையும் அந்த மாதிரி தான். சிறுவடையில் நம்ம வெளில தான் முட்டை வாங்கியிருந்தோம், நிறைய முட்டை வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஃபுல்லாகவே சக்கரை தண்ணி தான் கொடுத்தோம். இன்றைக்கி தான் ஃப்ரீ ஸ்டார்டரே இன்னும் கொஞ்சம் அரைச்சி தூளாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்டருமே கொஞ்சம் கட்டியாக தான் வருது, அதனால் அரைச்சி நல்லா தூளாக தான் போட்டிருக்கோம். நேற்றுக்கு எதுவும் ஃபீட் போடல. நேற்று தான் ஃபஸ்ட் டே, இன்றைக்கி செகண்ட் டே. இன்றைக்கி தான் லைட்டாக ஃபீட் போட்டிருக்கோம். தண்ணி இது மாதிரி சக்கரை தண்ணி தான் சூடு பண்ணி வச்சுருக்கோம், ஆற வச்சுட்ருக்கோம். தண்ணி வச்சுன்னா தண்ணி தான் வைக்கணும். ஒரு 3 நாளைக்கு கண்டிப்பாக நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி தண்ணி தான் வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த மஞ்சள் கருவெல்லாம் வெளில வரும். லாஸ்ட் டைம் நம்ம குழந்தை வாங்கினது பார்த்திங்கன்னா அது நிறைய இந்த பின்னாடி அடைச்சிக்கிட்டே நிறைய குஞ்சு இறந்து போயிடுச்சு. கம்பல்சரி 3 நாளுக்கு நாட்டு சக்கரை தண்ணி தான் கொடுக்கணும். சுட வச்சு திரும்ப ஆற வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதேமாதிரி ப்ரூடிங் போடுறப்ப தரை சமமான தரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அந்த சுற்றி இந்த தக்கரை சீட்டையும் ஒரு 1.5 இல்லை ஒரு 2 அடிக்காவது வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹீட்டு உள்ளே அது வச்சுக்கும் நல்லா. இப்போதைக்கு நம்மளுக்கு வெயில் காலம் அப்படிங்கிறனால இது ஒரு 10 நாள் 15 நாளே ப்ரூடிங் போதுமானது தான். ரொம்ப நாள் வச்சுன்னு அவசியம் இல்லை. இத்தனை குஞ்சு நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. இதில் சிறுவடை இது, பெருவடை இது, இடைவெட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். நான் பிறந்த உடனே இது கண்டுபிடிக்க முடியாது. 10 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெருவடை அந்த ஷோல்டரில் லைட்டாக காயம் மாதிரி தெரியும். இடைவெட்டுக்கு காயம் மாதிரி தெரியாது, பட் இருந்தாலும் அந்த மோடாக தெரியும். சிறுவடைக்கு லைட்டாக முடிய மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எது என்ன என்னன்ட்டு. அதே மாதிரி நம்ம இதுக்கப்புறம் இது 5 நாளைக்கு ஒரு முறை அதை வெயிட் செக் பண்ண போகிறோம். சிறுவடை எவ்வளோ இடம் வந்திருக்கு, இடைவெட்டு எவ்வளோ இடம் வந்திருக்குன்னு எல்லாம் செக் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது நம்ம இடைவெட்டு முட்டைங்களை லோட் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 25ஆந்தேதி ஹேட்ச் ஆகும். இது ஃபுல்லாகவே இடைவெட்டு முட்டை தான். பார்த்திங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 25 முட்டை இருக்குது. எல்லாமே நல்லா கரு கூடி இருக்குது தான். இன்னும் ஒரு 8 நாளில் தெரியும் இவ்வளோ பொறிக்குதுன்ட்டுன்னு. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் என்னன்ட்டுன்னு. தேங்க்யூ ஸோ மச்.